Hello children, welcome back to our channel Mika's Dairy. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். லெட் அஸ் ஜம்ப் பேக்வேர்ட். ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் ஜம்ப் படிச்சிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பேக்வேர்ட் ஜம்ப். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்வர்ட் ஜம்ப் அப்படின்னா 1 2 3 4 5 6 இது வந்து நமக்கு ஃபார்வர்ட் ஜம்ப். அதே ஆப்போசிட்டில் நம்ம போனோன்னா 6லேருந்து பாருங்கள் 5 4 3 2 1 இது வந்து நமக்கு பேக்வேர்ட் ஜம்ப். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ். ஸோ இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ஃப்ராக் வந்து எங்கே நிற்கிது? ஃப்ராகோட பொசிஷன் வந்து என்னது? ஃப்ராகோட பொசிஷன் என்னது? 10. ஓகேவா? இப்போ இந்த 10ல் வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணுது. ஃப்ராக் வந்து 10ல் இருந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணுது. ஸோ 10ல் இருந்து எங்கே போகுது? 9லேருந்து எங்கே போகுது? 8லேருந்து எங்கே போகுது? 7. ஸோ ஆரோ மார்க் பாருங்கள், இந்த சைடு ஃபேஸ் ஆகி இருக்குது. நமக்கு ஃபார்வர்ட் ஜம்ப்னா இந்த மாதிரி இருக்கும், ஆரோ மார்க் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதே இது பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுற மாதிரி நம்ம ஏர் மார்க் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் 7க்கு பிஃபோர் 6. ஸோ பிஃபோர் நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணுறப்ப. 6க்கு பிஃபோர் 5. 5க்கு பிஃபோர் 4. 4க்கு பிஃபோர் 3. 3க்கு பிஃபோர் 2. 2க்கு பிஃபோர் 1. 1க்கு பிஃபோர் 0. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன்லேருந்து 2 more questions கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் கம்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் 10? ஸோ 10க்கு ஜஸ்ட் பிஃபோர். ஓகேவா? 10க்கு ஜஸ்ட் பிஃபோர் என்ன நம்பர் இருக்குது? 9. ஸோ த ஆன்சர் இஸ் 9. வாட் கம்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் 9? 9ஓட ஜஸ்ட் பிஃபோர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9க்கு ஜஸ்ட் பிஃபோர் நம்பர் என்ன இருக்குது? 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8. ஓகேவா? இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேட்டர்னை வந்து ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பேட்டர்னை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 10 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும்? 7. நெக்ஸ்ட் என்ன வரும்? 6. நெக்ஸ்ட்டு 5. 5. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் 3. நெக்ஸ்ட் 2. நெக்ஸ்ட் 1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக் வந்து எந்தெந்த பொசிஷன்ஸில் வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏ சம் பாருங்கள், பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, எம்டி பாக்ஸஸ், அதில் நம்ம போயிட்டு ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃப்ராக் வந்து எங்கே நிற்கிது? 40ல் நிற்கிது. ஸோ 40ல் இருந்து டாட்டர் லைனில் வந்து இங்கே நமக்கு ஜம்ப் கொடுத்துருக்காங்க, பட் இந்த லைனில் நம்பர் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 40க்கு பிஃபோர் என்னது? 39. நெக்ஸ்ட் 39க்கு பிஃபோர் 38. 38க்கு பிஃபோர் 37. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பாயிண்டில் தான் அது வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணியிருக்கு. ஸோ 37. ஸோ நம்ம வந்து 37, 40க்கு அப்புறம் 37 அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 40 37. நெக்ஸ்ட் 37க்கு அடுத்து ஃப்ராக் எங்கே போயிருக்கு? 38. இங்கே போயிருக்கு. ஸோ 37க்கு அப்புறம் இங்கே போயிருக்கு. ஓகேவா? இங்கேயும் நமக்கு நம்பரே இல்லை நமக்கு, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 35 இருக்குது. ஸோ 35 பிஃபோர் 34. அப்போ இங்கே வந்து 34 இருக்கா? இப்போது இது வரைக்கும் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தான் ஜம்ப் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இந்த 2 லைனை ஸ்கிப் பண்ணி நான் ஜம்ப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட்டு 1 2 இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கிறதுக்கு. இங்கே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கூட நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லைன் லீவ் பண்ணிடுவோம். இங்கே ஜம்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே விட்டுருவோம். 10ல் ஜம்ப் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் விட்டுருவோம். இங்கே ஜம்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது லீவ் பண்ணிடுவோம். இங்கே ஜம்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 இது விட்டுருவோம். இங்கே ஜம்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 34 வரைக்கும் அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் 33 32 31. ஸோ நம்ம இந்த பாக்ஸில் 31. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 30 29 28. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ணும் 28. நெக்ஸ்ட்டு 27 26 25 அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 24 23 22. ஸோ 22. 21 20 19. ஸோ 19. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 19க்கு பிஃபோர் என்ன வரும் 18 17 16. ஸோ 16. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும் 15 14 13. ஸோ 13. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12 11 10. ஸோ 10. நமக்கு 10 வரைக்கும் தான் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமும் நமக்கு இங்கே பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபில் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு 10 வரைக்கும் தான் பாக்ஸ் கொடுத்தனால நம்ம 10 வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும். இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே நம்பர்ஸில் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 5 இருக்குது, மிடில் 4 லைன்ஸ் இருக்கும், இங்கே வந்து 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணிடுங்க. 6 7 8 9 10. இந்த மாதிரி நீங்கள் நம்பர் லைனை கூட ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 11 12 13 14 15 16 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கேருந்து ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணுது. இப்போ 2 நம்பர்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த 2 நம்பர்ஸை விட்டுருவோம். 16 பிஃபோர் 15 14 விட்டுருவோம். ஸோ எங்கே ஜம்ப் பண்ணுவோம் 13க்கு ஜம்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 12 11 விட்டுருவோம். அப்போது 10க்கு ஜம்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜம்ப் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 7 8 9 10 இருக்குது. 11 12 13 14 15 இருக்குது. 16 17 18 19 20 இருக்குது. 21 22 23 24 25 இருக்குது. 26 27 28 29 30 இருக்குது. 31 32 33 34 35 இருக்குது. நெக்ஸ்ட்டு 36 37 30 39 40 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேல்யூஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இங்கே 19 அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காண்டி தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிசம் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 5 டேபிள்ஸ் தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஃப்ராக் வந்து இங்கே 70ல் இருக்குது. 70லேருந்து எங்கே ஜம்ப் பண்ணியிருக்கு 65. அப்போது நெக்ஸ்ட்டு ஜம்ப் எங்கே இருக்கும் 60ல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜம்ப் எங்கே இருக்கும் 55. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 5 டேபிள்ஸ் தெரியும். ஸோ 5 நம்பர்ஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணிகிட்டே போயிடலாம். 55க்கு அப்புறம் 50. நெக்ஸ்ட் எங்கே ஜம்ப் பண்ணோம் 50க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணோம் 45. 45க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணோம்
40. 40. 40க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணோம்? 35. 35. ஓகேவா? இது ஈஸி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். 70, 65, 60. நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த இந்த நம்பர் லைனில் பார்த்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 60க்கு அப்புறம் 55. 55. 55க்கு அப்புறம் 50. 50. 50க்கு அப்புறம் 45. 45. 45க்கு அப்புறம் 40. 40. 40க்கு அப்புறம் 35. 35. ஆக்சுவலாக 35க்கு அப்புறம் நம்பர் நமக்கு கொடுக்கல, பட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் எங்கே இருக்கணும்? 34, 33, 32, 31, 30. ஸோ 30க்கு நம்ம ஜம்ப் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே நம்பர் கொடுக்கல, பட் நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து 35. ஸோ பிஃபோர் லைன் என்ன இருக்கும்? 34 வரும். நெக்ஸ்ட்டு 33 வரும். நெக்ஸ்ட்டு 32 வரும். நெக்ஸ்ட்டு 31 வரும். நெக்ஸ்ட்டு 30. ஓகேவா? அப்போது இந்த பாக்ஸில் வந்து நம்ம 30 போட்டுறணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம்மு ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். நீங்கள் வந்து 10 டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ராக் பாருங்கள். ஃப்ராக் வந்து 100ல் இருக்குது. 100க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணுது? பேக்வேர்டில் 90க்கு ஜம்ப் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் ஜம்ப் அதுக்கு எங்கே இருக்கும்? 80. ஸோ 90லேருந்து 80க்கு போயிடணும். 80க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணோம்? 70. 70. 70க்கு அப்புறம் எங்கே ஜம்ப் பண்ணோம்? 60. 60க்கு ஜம்ப் பண்ணோம். வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ 100, 90. நெக்ஸ்ட் என்ன வரும்? 80. 80, 80. 70. 70. நெக்ஸ்ட் என்ன வரும்? 60. 60. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஃப்ராகோட பொசிஷன் எங்கே இருக்குது? 100. 100ல் இருக்குது. 100லேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுது? 80. 80க்கு ஜம்ப் பண்ணுது. ஸோ 20 நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜம்ப் பண்ணுது பாருங்கள். இப்போ 100லேருந்து 90 வந்துச்சுன்னா நீங்கள் 10 நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது 10 டேபிள்ஸ் நீங்கள் சொல்லிடலாம். பட் 100ல் இருந்து 80க்கு ஜம்ப் பண்ணுது. அப்போது 20 நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணுது. அப்போ 100லேருந்து 80க்கு ஜம்ப் பண்ணுச்சுன்னா 80லேருந்து எங்கே ஜம்ப் பண்ணும்? 60. 60க்கு ஜம்ப் பண்ணும். 60லேருந்து எங்கே ஜம்ப் பண்ணும்? 40. 40க்கு ஜம்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ 100, 80. நெக்ஸ்ட் எங்கே? 80லேருந்து 60. 60. 60லேருந்து 40. 40. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் தேர் அ பேட்டர்ன் இன் த கிவன் நம்பர்ஸ்? இஃப் நாட், சேஞ்ச் த நம்பர்ஸ் டு கிரியேட் அ பேட்டர்ன், ஆல்சோ எக்ஸ்டெண்டட். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பேட்டர்னாக இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை போய் ஃபில் பண்ணால் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். பேட்டர்ன் க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 100, 90, 80, 70, 60. இது எப்படி இருக்குது? 10 டேபிள்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ எவ்ரி நம்பர்ஸ்க்கு நடுவில் 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 100, 90, மிடில் 10 நம்பர்ஸ். 90, 80, மிடில் 10 நம்பர்ஸ். 80, 70, மிடில் 10 நம்பர்ஸ். 70, 60, மிடில் 10 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி 10 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பேட்டர்ன். அதுவும் இது வந்து என்னது? ஒரு நம்பர் பேட்டர்ன். ஸோ 60க்கு அடுத்து என்ன வரும்? 50 வரும். 50க்கு அடுத்து என்ன வரும்? 40. 40க்கு அடுத்து 30. ஸோ இங்கே நமக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் என்ன எழுதணும்னா, எஸ், தேர் இஸ் அ பேட்டர்ன் in the given numbers. இந்த மாதிரி எழுதிடணும். ஓகேவா? எஸ், தெர் இஸ் அ பேட்டர்ன் இன் த கிவன் நம்பர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எதுவும் எழுதவே தேவையில்லை. அது வந்து நோ அப்படின்ற கண்டிஷன் வந்தால் தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்.
நமக்கு பேட்டர்னே வந்துடுச்சு. ஸோ அதனால் எஸ் there is a pattern in the given numbers அப்படின்னு எழுதிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.